வெல்கம் பேக் டு ஜேஎஸ் vlogs. நாங்கள் பெங்களூர்லேருந்து உங்கள் சொன்னால தான் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாப்பாலாம் இருக்கங்காட்டி எங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க முடியல. யூஸ்வலாக நாங்கள் கிச்சனில் அந்த ஸ்டவ்வில் தான் செய்வோம். இது வந்து பிரியாணிங்காட்டி நாங்கள் எப்பயுமே இந்த ஸ்டவ்வில் தான் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா தனித்தனியாக உதிரியாக வரும்ன்ட்டு. ஆயிலில் ஆனியன் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கான். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. மிளகாப்பொடி கல்லுப்பு போட்டாச்சு. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தயிர் போட்டாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்குள்ளே சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். தண்ணி கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி போட்டு தண்ணி ஒரு குண்டாவில் கொதிக்க வச்சிட்ருக்கோம். யூஸ்வலாக இன்றைக்கி சிக்கன்லாம் போட்ட குண்டாவில் தான் நம்ம தண்ணி கொதிக்க வைப்போம். ரைஸு இன்னொரு குண்டாவில் பண்ணுவோம், பெரிய குண்டாவில். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக பண்ணுறங்காட்டி நம்ம இந்த குண்டாவில் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறோம். தண்ணியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா, கிராம்பெலாம் போட்டிருக்கு. ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இவங்க தான் நம்ம அசிஸ்டண்ட்டு. பாப்பாவை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அது பாப்பா ஒரு ஆள் பார்த்துக்கணும். அடுப்புக்கிட்டேயே வருது பாப்பா. இவங்க வேறு பிரியாணின்னு கேட்டுட்ருக்காங்க பையங்கள்லாம். சரி, சும்மா கடையில் வாங்கினா ஹெல்த்துக்கு தான் இது, அதனால் வீட்டிலையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறோம். போதும், அந்த முக்கால் இப்போ தான் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் சூப்பராக முக்கால் இப்போ தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே கட் பண்ணால் கட் ஆகிருது. இதான் பதம். லெமன் அரை மூடி புழிஞ்சு விட்டுக்கலாம். அரிசியிலையும் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் மேரினேட் பண்ணதுக்கும் உப்பு போட்டிருந்தேங்காட்டி அந்தளவு ஃபஸ்ட்டு உப்பு போடல. கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, போட்டுக்கிறேன். இப்போ அரிசி இதனோட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்றங்காட்டி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். சம்மர் டைம் வேறு, அதனால் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் ரொம்ப கம்மியாலாம் இருக்காது. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மூடி வச்சு தம் வச்சிடலாம். சில்லி சிக்கன் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது அங்கே உள்ள அடுப்பில் போட்டு எடுத்துடலான்னு. இங்கே பிரியாணி தம் ஆகிறதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. எண்ணெய் காஞ்சோடனே சில்லி சிக்கன் போட்டு எடுத்துடலாம். நல்லா இது மேரினேட் ஆகிருக்கு. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துடலாம். அதுவும் தம் ஆகிரும், கரெக்டாக இருக்கும். இன்னும் வியூவர்ஸ், சூப்பராக வந்துருச்சு பிரியாணி. அப்படியே உதிரியாக இருக்குன்னு பாருங்கள்.
காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்லாம் இருக்குங்கிட்டு உங்களுக்கு அந்த காரம் வரும். இதே வேச்ச முட்டையெல்லாம் அது மேலே வச்சாச்சு. சில்லி சிக்கன் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் பிரியாணி, வேக வச்ச முட்டை, சிக்கன் 65, தயிர் பச்சடி. எப்படி இருக்குது அஸ்வின்? எப்படி இருக்கு பாப்பா? நல்லா இருக்கா? சரி. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை வியூவர்ஸ்.